டி நகரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து தாய் கழிவு ஒன்று சுற்றிட்டு இருக்கும். அதை என்ன பண்ணுச்சுன்னா வெளியே வந்து இந்த மாதிரி ஒயின் ஷாப் பார்த்தீங்களா மூட்டாங்க, முதலமைச்சர் நன்றி, 40 வருஷமாக நாங்கள் போராடிட்டு இருந்தோம் ஆனால் யாரும் முடியல, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மூடிட்டாங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு சொல்லிட்டு போய்க்குது? காலையில் 9 மணிக்கு. ஒயின் ஷாப் எத்தனை மணிக்கு திறப்பான்? 12 மணிக்கு. 9 மணிக்கு வந்து போய் பார்த்துட்டு நீ போயிட்டு வந்துட்டு அவங்க 12 மணிக்கு எவனோ வந்திருக்கான், இந்த ஒயின் ஷாப் மூட்டைன்னு சொன்னால திறந்தாங்கன்னு நான் வீடியோ போட்டு விட்டான். இந்த ஸ்கூலில் இந்த அம்மா வந்து அவங்களோட சுய இதுக்காக மூடாத கடையை மூணதாக போட்டு சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டுட்டாங்க. இப்போ எங்கள் அலுவலக குறிப்பின் பிரகாரம் வந்துன்னா படிப்படியாக அடுத்த கட்டத்தில் அடுத்த லிஸ்ட்டில் வந்தால் கூட மூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக அந்த கடைகள்லாம் மூடிட்ட பிறகு அதெல்லாம் அப்படி தான் அந்த இது உண்மைத்தன்மை அது அப்படி தான் இருக்குது. இது என்னங்க இது? இந்த மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களா? ஏன்பா 9 மணிக்கு நீ போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபுல் ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்க, எல்லா ஒயின் ஷாப்புக்கும் எல்லாம் செட் பண்ணுறேங்க, 234 தொகுதியில் இருக்கிற எல்லா ஒயின் ஷாப் நான் பாருங்க, போங்கடா ஃபோட்டோ எடுத்து போடுங்கடா, ஒயின் ஷாப் மூடிச்சு போடுங்கடா. அப்புறம் 12 மணிக்கு திறந்துடும், அப்புறம் நைட்டு 10 மணிக்கு மூடுறோம். நைட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் ரீல்ஸ் போடலாம். வா சூப்பர்ல. ஸோ இந்த மாதிரியான சாதனைகள் தான் தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. யாரும் பண்ணாததை வந்து டிவிக்கே பண்ணிடுச்சு. அதே போல் பார்த்தீங்க, முதல் பெண் அமைச்சரான் இவங்க இந்த கீர்த்தனா, அதாவது 1946 அது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ருக்மணின்றவங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. அப்புறம் காமராஜர் அவங்க ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா லூர்தம்மான்றவங்க அமைச்சராக இருந்திருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிமுக சேர்ந்த வளர்மதி இருந்திருக்காங்க. ஏன் அதை விடுங்க, நம்ம ஜெயலலிதா இல்லையா, ஜெயலலிதாவே அமைச்சர் தான். போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 பெண் அமைச்சர் இருந்திருக்கிறாங்க. இன்னும் புதுசாக நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அதாவது விஜய் மட்டும்தான் வந்து இது பண்ணியிருக்காரு, வேற யாரும் பண்ணதில்லை. ஆனால் இந்த அறிவில்லாத, அதாவது நம்மள என்ன மாதிரி ஆட்கள் வச்சுக்கலாம், என்ன மாதிரி அறிவில்லாத ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஆமாப்பா இவங்க சொல்கிறது ஏற்றுக்கிறாங்க. என்ன மாதிரினா என்ன சொல்லலை, நிறைய பேர் சொல்ல வார்த்தைகள் வர, ஏன்னா அவங்க மேலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடின ஒருத்தர் விஜய்க்காக வந்து வாக்களிச்சிருக்காங்கல்ல. இந்த மாதிரிலாம் போய் சொல்லி பரப்பி இந்த அளவுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒருத்தரை சிஎம்மாக ஆக்க வச்சிருக்கிறாங்க.